கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, கொடுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, ராஜாக்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, ராஜராஜன் சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்திலையும் சரி, நம்மளுடைய மக்கள் எல்லாரும் தன்னுடைய வயல்ல விளையிற இந்த தானிய வகைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கோயில தானமா கொடுப்பாங்க. அன்னைக்கு பண்டமாற்று முறை வாழ்க்கை தான் இருந்தது, ஒன்றும் பண பொருளாதாரம் கிடையாது. அப்போ கோயில கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கோயில் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு சூழ்நிலையில வெள்ளமோ அல்ல பெரிய பாதிப்போ மக்களுக்கு வறட்சி ஏற்படும் போது இல்லாத ஏழை மக்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்ல திருமணத்திற்கு நிதி இல்லை, என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி யாராவது போய் கையேந்துறாங்க அப்படின்னா, கோவில் இருந்து உணவு தானியங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் கோவிலோட தர்மம். அப்படிதான் இருந்தது. பணன்ற ஒரு கோட்பாடு பேப்பர் எப்படி வந்ததோ, நம்ம எம்ஆர் ராதா சொல்லுவார் பாரு, அடா அப்ப டேய் மனுஷன் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் நான் பேப்பர் ஆக்கணும் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆனா நம்ம பிள்ளைங்க படிப்பதற்கு திமுக ஆட்சியில கோவில் இருந்து நிதி எடுத்திருக்கிறாங்க. இந்த நிதியை எடுத்து கோவில், இந்த நிதியை எடுத்து கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க, கல்லூரி கட்டி இருக்கிறாங்க. ஆனா அது எப்படி கல்லூரி கட்டலாம், எப்படி கோவிலுடைய நிதியிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாம்னு ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நம்மளுடைய சங்கியோட அடிமை நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாருன்னா, இது எவ்வளவு பெரிய அசிங்கமா இல்ல? ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. யார்? நம்ம எடப்பாடி அண்ணன் உள்ளாதுங்க. நம்மள மாதிரி ஆட்களை செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. உன்ன இவங்களெல்லாம் இன்னும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட போறீங்களா? உங்க நம்பி இவங்க பின்னாடி வரீங்களா? தருதலைங்களா? நீங்க ஏன்டா இப்படி இருக்குன்னு ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டிருப்பாங்க. எவ்வளவு ஒரு வக்கிரமான புத்தி விமர்சனத்தை வச்சிருக்காரு பாருங்க. அதிமுக ஆட்சியிலையும் கோவிலுடைய பங்குல இருந்து நிதியில இருந்து கல்லூரிக்கு செலவு பண்ணிருக்காங்க, கல்விக்கு செலவு பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் அந்த விமர்சனம் வரல? ஏன் அந்த கல்லூரியை போய் இடிச்சிட முடியுமா? நீங்க எடப்பாடி அவர்கள் போய் இடிச்சிருவாரா? உங்களுக்கு எல்லாம் மக்கள்கிட்ட எதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது, அதுக்கான சிந்தனை கிடையாது, அதுக்கான அறிவு கிடையாது.